அன்பானவர்களே, எவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. இன்னும் 2-3 நாட்கள்ல நம்ம டிசம்பர் மாதத்துக்குள் பிரவேசிக்க வைக்கின்றோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதமாக அது காணப்படுகிறதை நாம் அறிகின்றோம். நாம் இந்த நாட்களில் விசேஷமாக ஒரு ஒரு சிறந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டு வருகிறோம். இந்த COVID-19னால நமக்கு ஏற்பட்டிருக்கும் பலவிதமான போராட்டங்கள், சிரமங்கள், அதன் மத்தியில் வருகிற சவால்கள், இதெல்லாவற்றையும் நம்ம கடந்து போவதற்கு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். தொடர்ந்து நம்ம அவரை பற்றிக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கின்றது. யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களை மீண்டுமாக நாம் யாவருமாக விதமாக சந்திப்பதில் ஆண்டவருடைய திரு ஆராதனையில், பரிசுத்த ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ள தேவன் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 136, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்த முலைகள் தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வருவதற்கு நீர் எப்பொழுதும் அப்பா பிரியமாய் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட சம்பாஷிப்பதற்கு நீர் ஒவ்வொரு போதும் வாஞ்சை கொண்டிருக்கும் ஒரு தகப்பனாக இருக்கிறீர். இந்த நாளிலும் அப்பா இதமாக இந்த காலையில கர்த்தாவே நாங்கள் எல்லாருமாக குடும்பமாக வந்து உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரங்களை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பதோடு கூட உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வீர், மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்திக் கொள்வீர் அப்பா. தடையாக இடர்களாக ஒரு காரியமும் வராதபடிக்கு காத்துக் கொள்வீர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருப்பதனால் நாங்கள் நித்தமாகவே தேவனே உம்மையே நோக்கி பார்த்து உம்மை மனதார ஆராதித்து உம்மை கொண்டாட கிருபை தாரும் அப்பா. தேவனே, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலான தேவன் நீர் அப்பா. உம்மையே நாங்கள் ஒவ்வொரு போதும் விசுவாசத்துடன் பார்த்து தரிசித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். எங்களோடு கூட சம்பாஷிக்க வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மாறாத உன்னத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட நாம் யாவருமாக சேர்ந்து ஆராதிப்போம். சகோதரர் எபி அவர்கள் நம்மை இந்த தொழுகை நேரத்தில் நடத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அந்த காலவெளியிலே அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலவெளியில் அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை துதித்து பாட போகிறோம். நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவை துதிப்பேன், தேவனை துதிப்பேன் பாடலை பாடுவோம்.
நல்லவர் வல்லவர் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ராஜாதி ராஜனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலையை மறந்து நம்ம தேவனை கம்பீரத்தோட பாட போகிறோம். ஆமென். நம்ம கவலையெல்லாம் மறந்து கஷ்டத்தெல்லாம் மறந்து அவர் துதிக்கும் போது எல்லாமே கடவுள் செய்வார். ஓகே ஆமென். நம்ம துதித்து கடவுள் நோக்கி பார்க்க போகிறோம். தலைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். தலைகளை கட்டி உற்சாகமாக பாடலை போடுவோம். தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு. என்னாலிலே என்னாலுமே எக்காலமோடு எங்களே, என்னாலிலே என்னாலுமே எக்காலமோடு எங்களே. தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு. காலத்திலோ நான் கண்ணீரினால் கழிலோ, காலத்திலோ நான் கண்ணீரினால் கழிலோ, இனிமையான ஊற்றை எழுப்பி சங்கீத பாடுங்களே, இனிமையான ஊற்றை எழுப்பி சங்கீத பாடுங்களே. கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு. தொழுது சுமந்து நீக்கியே, கைகள் சூறைந்து நிகழாக்கியே, தொழுது சுமந்து நீக்கியே, கைகள் சூறைந்து நிகழாக்கியே. ரட்சித்தவர் அவர் அல்லவோ, தேவன் அல்லவோ, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, தேவன் அல்லவோ. தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு. கண்ணீராலுமே கண்ணலை தேடினாலுமே, தேவாவி கண்ணீராலுமே கண்ணலை தேடினாலுமே. தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு, தேவனே கம்பீரமாய் பாடு. என்னாலிலே என்னாலுமே எக்காலமோடு எங்களே, என்னாலிலே என்னாலுமே எக்காலமோடு எங்களே. தேவனே கம்பீரமாய் பாடு, 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 நாம் தேவனே கம்பீரமாய் பாடு. பாவம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ நல்லவர் வல்லவர் என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உன் பாதத்திலே வணங்குகிறோம் ஆண்டவரே. நீ சிங்காசனம் தேவாதி தேவனே அப்பா உமக்கு
நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ துதிக்கிறோமா ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் அப்பா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? பணிந்து உன் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்துவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பணிந்து உன் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, என்றென்றுமே என்றென்றுமே. We bow down and kneel down at the feet of Jesus. With our song and mercy and love at the feet of Jesus. We bow down and lay your crowns at the feet of Jesus. With our song and mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. Is the Yes, God. சொல்லுகிறோம் ஆண்டவரே. Oh Father, thank you Lord. உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீ நல்லவர் அப்பா. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சரி சொல்லுமா? நீரே தூய தூய தூய, கரங்களை ஊதி சொல்லுமா? தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, என்றென்றுமே. நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, என்றென்றுமே. நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, என்றென்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய நாவுகளில் உம்முடைய துதி அப்பா
கொண்டே இருக்கும் இடத்துல கேட்கின்றோம் அப்பா. சங்கீதக்காரர் கூறுகிற பிரகாரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை கொண்டாடுகிறோம் அப்பா. நீர் தாம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தகப்பனப்பா. உம்மாலே தான் எல்லாம் உண்டாகக்கூடியதாக காணப்படுகிறது அப்பா. நாங்கள் அனுபவிக்கும் எல்லா அனுபவங்கள் மத்தியில நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக, மாறாதவராக, உன்னதமானவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You alone are sufficient, Lord. You alone are the source of everything, and therefore our trust is in you, Master, and we put our hope on you alone, O Lord. For we know, Father God, that you are in every way worthy of our praise, worthy of our worship, and worthy of our faith and belief in you, Master. We want to thank you, Father God. We know, Father God, that you are a faithful God, a God who never ever fails us, Lord. Your word never faileth, Lord. And you are a God who never ever change, Master. நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா. என்றென்றும் எப்போதும் உங்களுக்கு மாறாத தகப்பனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருமாக நாங்கள் சேர்ந்து கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உம்முடைய நாமத்தை போற்றி பாடி கொண்டாடுகிறோம். Hallelujah. We thank you, Father God, for you are good and your love endures forever, Lord. Your love endures forever. Your love endures forever. We praise you, Father God. We worship you. Thank you, Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட அப்பா நீர் கர்த்தாவே எங்களை தொடர்ந்து நடத்துகிற தெய்வன் அப்பா. எங்கள் மத்தியில கர்த்தாவே போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டுகள் அப்பா பாடுகளை கடந்து செல்லுகிற அநேகருக்கு கர்த்தாவே நீர் ஒத்தாசையாய் இருக்கிறப்பா. நீர் அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் கர்த்தாவே வேறு யாரிடத்திலையும் போகாதபடி, எங்கும் போகாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தரையே ஒவ்வொரு போதும் பற்றி கொண்டு நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் துணை, எங்கள் தாவரம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் அடைக்கலம் என்று நாங்கள் சொல்லி உங்களுடைய பாதத்தண்டையே நாங்கள் ஒவ்வொரு போதும் வந்து சேருவதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. You are our strength and our refuge, Master. And in times of difficulties, in times of trial, when we go through various forms of struggles, O Lord, we want to pray, Father, that we just cling on to you. We do not run after people, O Lord, seeking ways and means of whereby we can, Lord, in every way be safe, Master. But Lord, we want to cling on to you. We want to run to you, Father God, for we know that when we put our trust in you, you will deliver us, Lord. Deliverance comes from you. Victory comes from you, Master. Changes comes from you. And in every way we are blessed because of you, Master. Our faith in you would never ever be shattered, Master. And we would continuously, consistently cling on to you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அப்பா, நாங்கள் உம்மையை பற்றி கொண்டு உம்மையை நம்பி உமக்காகவே நாங்கள் ஜீவிப்பதற்கு தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் அப்பா. தாங்கிக் கொள்ளும். நாங்கள் ஒருபோதும் தடமாட்டம் அடையாதபடி காத்துக்கொள்ளும். அசைக்கப்படாத ஒரு விசுவாசத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கும் கிருபை நீர் கொடுப்பீர் தேவனே. நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை கூட தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிப்பீர். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒவ்வொரு போதும் போதுமானவராக இருந்து நீர் தொடர்ந்து நடத்துவீரப்பா. அநேக விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் கர்த்தாவே மத்தியில நீர் தாமே கூட இருப்பீரப்பா. விசேஷமாக அப்பா இந்த பட்ஜெட் மத்தியில கூட கர்த்தாவே அநேக வேறுபாடுகள் இருந்தது, அநேக போராட்டம் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆனாலும் கூட கர்த்தாவே நீர் நடத்துவீர் தேவனே. உம்மால் தான் எல்லாம் ஆகும். நீர் தாம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தேவன். உம்மின் மூலமாகத்தான் எல்லாமே செயல்பட முடியும் என்று நாங்கள் நம்பி உம்மை பற்றி கொள்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்தும் தேவனே. தொடர்ந்து நடத்தும். தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், ஆலோசனையை தாரும். ஆண்டவரே நீர் தொடர்ந்து கர்த்தாவே நடத்தும். நீதியோடு நியாயத்தோடு எல்லாம் செயல்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். சுவிசேஷம் அப்பா இந்த தேசத்துல பரவுவதற்கு நீர் தொடர்ந்து தேவனே வழிகள், வாசல்களை திறப்பீரப்பா. வழிகள், வாசல்களை திறந்தருளும் தேவனே. ஏராளமானோரப்பா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனே
இந்த காலங்கள் நம்மிடத்துல வருவதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. சபைகள் எல்லாம் எழும்ப வேண்டும், சுவிசேஷம் பரவ செய்வதற்கு, சுவிசேஷம் அப்பா எல்லாருக்கும் கட்டி எட்டி சேர்வதற்கு, ஆத்துமா அறுவடை செய்வதற்கு இது ஏற்ற காலமாய் காணப்பட நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே, நீர் கிருபை கொடுப்பீர். We pray for our nation. We pray, Father, that you bless our nation amidst all the trials and the struggles that we go through, Father God. We pray, Father, that as a nation you would bless our nation, bless our leaders, Lord, and we pray, Father, that Lord you would lead them, you would lead them, Master, Lord, and you grant to them discernment, understanding, and the fear of God, Master. And we pray, Father, that they would lead the nation in justice and righteousness, Lord. Amidst, Lord, the budget that has been passed to Father, we pray, Father, that Lord, everything, Lord, would work out in the way that you have planned and purposed to, Master. You are in charge and you are in control, and therefore we want to submit to your reign and to your lordship, and that your will be done in everything that, Lord, we are experiencing, Master. Thank you, Father God. அப்பா, இந்த வேளையில கூட விசேஷமாக எங்கள் மத்தியில கர்த்தாவே நீ எழுப்புதலின் காலங்களை கொடுப்பீர் தேவனே, எழுப்புதலின் காலங்களை கொடுப்பீர். ஆண்டவரே, போராட்டமான காலங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆத்மீக ரீதியில ஒரு பெரிய நிறைவை, ஒரு பெரிய அபிஷேகத்தை, ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் கொண்டாடுவதற்கு நீர் கிருபை தருவீர். ஆவியானவர்கள் மத்தியில ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ராஜா, உம்முடைய அன்பு விசேஷித்த விதத்துல எல்லார் மத்தியிலும் பொழியப்படட்டும் தேவனே. தேவனே, நாங்கள் ஒவ்வொரு போதுமாய் ஜீவ நதிகள், ஜீவ வெள்ளங்களை அப்பா நாங்கள் ஆத்மீக ரீதியில அனுபவிக்க கிருபை தாரும். Lord, we pray for times of refreshment. We pray for times of revival, O Lord. Renewal, Master. Renew us, Lord. Restore us, Lord. And we pray, Father, that, Lord, springs of living water would, Lord, gush forth from amidst us, O Master. And we pray, Father, that, Lord, revival times, O Lord, would grip us, O Master. And these days, O Lord, we pray, Father, that, Lord, there will be a mighty stirring, a powerful stirring in our midst, O Master. All over the land, O Lord, churches would rise up, O Master. Though we face a lot of difficulties and opposition, yet, Lord, we know that you would, Lord, lead us forth triumphantly, Master. We would never, ever, Lord, fear anything, anyone, any situation, but we would fervently press on towards that upward goal that you have for us, Lord. Thank you, Father God. அப்பா, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம், விருப்பம் எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் வாஞ்சியோடு எங்களை அர்ப்பணிக்கத்தக்க கிருபை கொடுப்பீரப்பா. நீர் தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கின்றோம். விசேஷமாக சகோதரி திலகாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகோதரியை காத்துக்கொள்ளும் அப்பா, பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் அப்பா. நீர் வழி நடத்தும் தேவனே. பரிபூரண சுகம், பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்துல தருவீர் தேவனே. நீர் பூரண வெற்றி, பூரண விடுதலை நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, உமக்குள்ளாக உடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை நடத்துகிறவர் விசேஷித்த விதத்தில் அப்பா சகோதரியை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்வீர் தேவனே, காத்துக்கொள்வீர். ரூபனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரரே தேவனே, நீர் காத்துக்கொள்வீர். ஆண்டவரே, நீர் பரிபூர்ண சுகம் கொடுப்பீர். காலில் இருக்கிற அந்த புண்ணு கூட தேவனே முற்றிலுமாய் ஆறி போக, வற்றி போக, மறைந்து போக நீர் கிருபை கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை, மகிமை விளங்கட்டும் அப்பா, விளங்கட்டும். அல்லேலூயா. நீர் பரிபூர்ண சுகம் கொடுத்து நீர் காத்து நடத்துவீரப்பா. மற்றும் அப்பா, எங்கள் மத்தியில கர்த்தாவே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்வீர். யாவருக்கும் அப்பா நீர் வேண்டிய விடுதலை இந்த நேரத்திலும் தருவீரப்பா. நீர் தந்தை நீர் காத்து நடத்தும் அப்பா. எங்களுடைய குடும்பங்கள் மத்தியில அப்பா, சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் நாமத்தில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சிறப்படுத்தும் அப்பா. ஒருவராகிலும் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். உற்சாகமான ஆவியை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். We pray, Father, that every family would be blessed in Christ Jesus, Lord. No one would ever lose heart. No one would be faint-hearted, Lord. No one would ever in any way become complacent or slacken in their spiritual life, Master. But Lord, your spiritual renewal and Lord, your fervor, your passion, Lord, would be the portion of everyone, Master. Thank you, Father God. You will do it, O Master. We thank you. அப்பா, நாங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நெருங்கும் போது அப்பா,
பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி மற்றும் அப்பா நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஆயத்தம் செய்யும் போது நீர் கூட இருப்பீர் தேவனே. நீர் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை எல்லா சபைகளும் அப்பா விசேஷித்த விதத்துல கொண்டாடக்கூடிய இந்த காலங்கள் கர்த்தாவே நித்தமாகவே தேவனே நாங்கள் அப்பா இந்த இந்த மல்டி மீடியாவின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் பல விதங்கள்ல இதை செய்வதற்கு நீர் வேண்டிய ஞானத்தை கொடுப்பீர், ஆலோசனை கொடுப்பீர். எங்களை காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. பெண்களுடைய மாநாட்டு கூட்டத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய பிரசன்னம் நீர் தருவீர், நீர் வழி நடத்துவீர் அப்பா. உங்களுடைய சுத்தம் எல்லா காரியங்களிலும் நிறைவேற கேட்கின்றோம். எங்களுடைய வருடாந்திர மாநாட்டு கூட்டம் கூட ஆண்டவரே வருகிற மாதத்தில் நடைபெறும் போது நீர் தாமே ஒத்தாசை கொடுப்பீரப்பா. நீர் சகல காரியத்திலும் அப்பா உங்களுடைய ஆலோசனை எங்களுடைய தலைவர்களுக்கு கொடுப்பீர், எங்களுடைய பிரசிடனுக்கு கொடுப்பீர். நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உன் பொற்பாதங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு ஆலோசனை கட்ட எங்களுக்கு தேவனே விசேஷித்த கிருபையை தந்து எங்களை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். நண்பர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்க வைக்கின்றோம். நாம் முதலாவதாக வேத வசனம் வாசிக்க கேட்போம். இந்த வேத பாகம் மத்தியில சகோதரி ரோஸ்லினும் செல்வியும் வாசிப்பார்கள். நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்கப்படும்படியாக கேட்போம். Matthew's Gospel chapter 8 verses 23 to 24. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரை. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆமீன். Matthew chapter 8 verse 23 to 27. Then he got into the boat and his disciples followed him. Suddenly a furious storm came up on the lake, so that the waves swept over the boat. But Jesus was sleeping. Verse 25. The disciples went and woke him, saying, Lord, save us, we are going to drown. He replied, You of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. The men were amazed and asked, What kind of man is this? Even the winds and the waves obey him. May the good Lord bless this word. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சகோதரர் கலை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நித்தமாகவே தேவன் உங்களோடு கூட பேசுவார். நாம் ஜெப நிலையில யாவருமாக அமர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆமென், ஆமென். மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்த மட்டில்லாத கிருபைக்காய் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலை வேளை கூட கர்த்தர் நம்மை அவர் அழைத்தவர். நாம் அநேக இடங்களிலே இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவர் ஒன்றாய் இணைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த ஆராதனை முழுவதுமாய் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உமது வார்த்தையினால் நீர் எங்களை நிரப்பும்படி ஆட்சிப்பிக்கிறோம் ஆண்டவரே. யானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி ஆட்சிப்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட்டும் சகல துதி கனமையும் எல்லாரும் செலுத்துகிறோம். மீட்பருமா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த
இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலே மத்தேயு எழுதிய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23 27 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு யாத்திரையை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அநேக தரம் அந்த பாடத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். வேதம் சொல்கிறது 23ஆம் வசனத்திலே, அவர் படகிலே ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே அநேக தரம் பெரும் கடலை காற்று ஆனது நம்முடைய வாழ்க்கையிலே அது மோதக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை பார்க்கணும்னு சொன்னா, இவர்கள் அநேக தரம் இந்த யாத்திரைக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள் இல்லையா. ஒவ்வொரு தடவை அவர்கள் இந்த படகின் மூலமா இந்த கரையை கடந்திருப்பார்கள். ஒரு பிரச்சனை கிடையாது. எப்பொழுதும் அது எப்படி இருக்கும், ரொம்ப அமைதலாய் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், கடந்து போயிருப்பார்கள். அல்லது காற்றின் அலைகள் வந்தாலும் அவை என்ன செய்யாது, அது பெருசான ஒரு அலைகளாய் காணப்படாதபடினாலே யாத்திரையானது அது சுலகமாய் காணப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த யாத்திரை அமைதலாய் அது காணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் படகிலே ஏறி பிரயாணப்படும் பொழுது வேதம் சொல்கிறது, பெரும் காற்றானது அலைகள் வந்து என்ன செய்கிறது, அது படகிலே அது அடித்து பலகை சேதப்படுத்துவதை போல அது என்ன செய்கிறது, அது எழும்பி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யும், அவை மூழ்கடிக்கத்தக்கதாக அது காணப்படும். நம்ம இல்லாதபடி அது செய்துவிடுமோ என்கிறதான ஒரு காரியத்தை நாம் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த COVID-19 இந்த காலகட்டத்திலே அநேகருடைய வாழ்க்கையானது அது எப்பொழுதும் பொழுது இல்லாதபடி இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்படியே போகும், கடைசி காலம் வரை நாம் இப்படியே கொண்டு போகலாம் என்று சிந்தித்தவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அது என்ன செய்தது, ஒரே நிமிடத்திலே ஒரு பெரிய அலையை போல அது மாற்றக்கூடியதான் ஒரு வாழ்க்கையிலே எழும்பி நிற்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, அது தேசங்களுக்கும் சமுதாயத்துக்குள்ளாய் அப்படியாய் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த படகிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் நித்துரை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாய் எழும்பும் பொழுது யாத்திரையானது அது சுலகமாய் காணப்படாது. அந்த யாத்திரையிலே சிந்தனைகள் நம்ம என்ன செய்து புரட்டி போடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கு ஓட வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையானது எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் மிகுந்த பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே யோனா அவன் ஒரு யாத்திரைக்குள்ளாய் கடந்து போனான். வேதம் சொல்கிறது, ஒரு பெரிய காற்று வந்து அந்த யாத்திரையை என்ன செய்தது, ஒரு அமைதலான யாத்திரையாக அது செய்யப்படவில்லை. அந்த படகை அது கப்பலை என்ன செய்தது, மோதினது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக விதமான கப்பலின் யாத்திரைகளும் காற்றினால் அடிக்கப்பட்டதான காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் நித்துரை செய்கிறவர் அல்ல, அவர் காண்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு வரக்கூடியதான பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த யாத்திரை எப்பொழுதும் தேவனால் அது எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்க்கையிலே, எப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஜனங்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய படகிலே இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய படகிலே இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் நித்துரை செய்கிறவர் அல்ல, அவர் சகலவற்றையும் அறிந்த தேவன். வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் நித்துரை செய்து கொண்டிருந்தார் சொல்லி. ஆனால் அவரோ இந்த சூழ்நிலைகளை சகலவற்றையும் அறிந்தவராய் அமைதலாய் அவர் காத்துக் கொண்டிருந்தார். நாம் என்ன செய்கிறோம் என்று, இந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் நன்கு அறிந்த ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதம்
சொல்லுகிறது போல அவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன், அவர் அமைதலாய் இருக்கிறவர் அல்ல. அவர் நம்மை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம் சூழ்நிலையிலே நாம் எப்படியாய் நாம் செய்கிறோம், நமக்கு உண்டான சூழ்நிலையிலே நாம் எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய சூழ்நிலையிலே நாம் எப்படி பதட்டப்படுகிறோம் என்கிற காரியத்தை அவர் பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஏன் சொன்னா இந்த வசனத்துக்கு பிறகு நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் போய் ஒரு காரியத்தை செய்றாங்க. என்ன செய்றாங்க என்று சொன்னா 24வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் வருது, அவர்கள் முயற்சித்திருப்பார்கள், எப்படியாவது இந்த கடையில் அலைகள் நின்றும் அப்படின்னு யோசிச்சிருப்பார்கள், பல காரியங்களை சிந்தித்திருப்பார்கள். அப்புறமா ஒரு காரியத்தை செய்றாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓடி போய் என்ன செய்தார்கள், இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள், ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக தரம் இயேசுவிடத்திலே போய் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் மத்தியிலே என்னால் எங்கும் போகாதபடி, என்னால் ஒரு காரியம் செய்யாதபடி இந்த பிரச்சனைகள் என்ன செய்கிறது, என்னை மூழ்கடிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் நான் அமிழ்ந்து போகக்கூடியவனாய் காணப்படுகிறேன். இந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் நான் எப்பொழுதும் என்னால் எழுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே சீஷர்கள் அந்த காரியத்தை சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் இங்கே மரித்து போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் போய் எழுப்புறாங்க, எழுப்பி சொல்லுறாங்க, மடிந்து போற ஆண்டவரே, நம்ம இனிமேல் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, இந்த காற்று நம்மளை என்ன செய்ய போறது, அது கொண்டு போட போகிறது என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகும் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நம்ம அநேக பிரயாசங்களை பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் செய்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எப்படியெல்லாம் தேவனுக்கு முன்பாய் நன்மையான மனுஷனா இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றோ என் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியம், என் வாழ்க்கை எப்படி போக போகிறது என்று தெரியாதபடி, நான் இனி எப்படி ஜீவிக்க போகிறோம் என்று தெரியாதபடி, நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளையும் என் குழந்தைகளையும் எனக்கு உண்டான குடும்பத்தையும் காப்பாற்ற போகிறேன் என்கிறது தெரியாதபடி நிலை தடுமாறி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே அவர் வித்தியாசமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்பட்டபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான அலைகளின் மத்தியிலே தேவன் கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தை கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆனாலும் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் சகல காரியத்தையும் செய்து உண்மை நன்மைக்கு ஏதுவாய் அவர் கொண்டு போக வல்லமை உள்ளவர். அநேகர் பல காரியங்களை குறித்து நாம் யோசிக்கலாம். இந்த COVID-19 வைரஸ் வந்ததுனாலே தேசங்கள் உடைந்து கிடக்கிறது, ஜனங்கள் உடைந்து போனார்கள். ஜனங்கள் சகலவற்றிலும் அவர்கள் பெரிய காற்றின் பெரிய ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் தேவன் இதை ஏன் அனுமதித்தார் என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். நம்மை உண்டாக்கினவருக்கு நன்றாய் தெரியும் அவர் ஏன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் பல விஷயங்களை குறித்து சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தபடியினாலே பூமியும் அதில் உள்ள சகல காரியங்களையும் தேவன் அவர் என்ன செய்கிறார், அவர் ஆளுகை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார்கள். ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், காற்று மாசுபாடு குறைந்திருக்கிறது. தேசத்திலே அநேக காரியங்கள் அது இந்த ஓசோன் மண்டலங்களை குறித்து பேசுகிறார்கள். பல காரியங்களை குறித்து பேசுகிறார். நம்முடைய சிந்தனைகள் மாறி இருக்கிறது. தேவனுக்கு நேராய் போகக்கூடிய ஜனங்கள் அநேகமாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் புரிந்திருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் அறிந்த தேவன். அதன் மீது அவர் எப்பொழுதும் ஆளுகை செய்யக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னா இங்க என்ன சம்பவிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவரை எழுப்புறாங்க. வேதம் சொல்கிறது, அவர் எழுப்பின உடனே சொன்ன காரியம், அவர் பதட்டப்படல, அவர் எந்த ஒரு காரியத்தை சொல்ல, ரெண்டு காரியத்தை அவர் சொன்னார். ஒண்ணு என்ன சொன்னார், அதற்கு அவர் அவ்விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியம் என்ன, அற்ப விசுவாசிகளே. காரணம் என்ன, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் அழகான அநேக வசனங்களை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த மத்தேயு புத்தகங்களை வாசிக்கும் பொழுது வேதமானது சொல்லுகிறது,
இன்றைக்கு இருந்து நாளைக்கு அது அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் உடுத்துவாரானால் உங்களை அதிகமாக என்ன செய்வாரு? காக்க வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அதாவது பறக்கிற ஒவ்வொரு பறவைக்கும் அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன செய்யறது இல்லை, அவர் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே அவர்களை பூசிக்கிறவராய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனங்களுக்குள்ள முன்பாக வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன செய்யறார்? அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பறவைக்கும் ஒரு வளர்கிற ஒரு செடிகளுக்கும் தேவன் உடுத்த அவர் வல்லமையுள்ள தேவன் சொன்னா, நம்மை உண்டாக்கினவர், நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர், ஒரு தாயின் கருவிலே 10 மாதங்களாய் அவர் என்ன செய்யறார்? நம்மளை உருவாக்குகிற தேவனாய் காணப்பட்டார். அப்படி உருவாக்கின தேவன் நம்மை கொண்டு வந்து இந்த பூமியிலே அவர் என்ன செய்வார்? நெருக்கதியாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் சகலவற்றிலும் நம்மை தாங்கி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் வார்த்தையிலே நம்மை என்ன செய்கிறார்? அவர் திடப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அவர் விசுவாசிகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலையில் மத்தியிலே முதலாவது அடிபட்டு போகிற காரியம் என்ன சொன்னா, அது விசுவாசம் என்று சொன்ன பார்க்கிறோம். காரணம் என்ன? அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த சூழ்நிலை மத்தியில ஆண்டவர் எழுப்பி நினைச்சு எல்லாரும் நீங்க அமைதியா உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன், ஒன்னும் கடல் நின்றும் அப்படி சொல்ல ஆண்டவராய் இயேசு எழுப்பின உடனே அவர் சொன்ன காரணம் என்ன? அவர் விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். நான் இப்ப நம்ம எல்லாம் நம்ம சபையுடைய விசுவாசிகள், அப்படின்னா விசுவாச வீரர்கள், அப்படித்தான் நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் எப்போது நம்ம விசுவாசத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளை மத்தியிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் எப்படி தேவனை விசுவாசிக்கிறோம் என்கிற ஒரு காரியம் உண்டு. எப்பொழுதும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய விசுவாசம் எங்க பரிச்சை பண்ண பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, அமைதலான நேரங்களில் அல்ல, அலைகளினால் கடந்து போகக்கூடிய நேரங்களில் மாத்திரம்தான் விசுவாசமானது நம்ம சோதிக்கிறதாய் நாம் காணப்படுகிறது. காரணம் என்ன? பிரச்சனை வரலன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எதையும் என்ன செய்யல, பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போது பிரச்சனை வருதோ அப்போதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவையும் தேவன் அவர் அறிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். நம் இருதயம் படக்கூடியதான வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயம் படக்கூடியதான வேதனைகளின் மத்தியிலே நாம் எப்படி தேவனை பற்றி பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி தேவன் அறியும்படியாய் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்க அப்படிதான் அந்த காரியம் நடக்குது. அப்போ ஆண்டவர் சொல்லுற காரியம் என்ன? விசுவாசிகளே அப்படின்னு சீசர்களை பார்த்து சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் காணப்படுகிறபடினாலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது, இந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இந்த சூழ்நிலைகள் அப்படியே அது இருக்க போவது கிடையாது. இந்த சூழ்நிலைகள் சகலவற்றிலும் தேவன் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் பெரிய தேவன், எல்லா இக்கட்டின் மத்தியிலும் அவர் பெரிய தேவன், எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் அவர் பெரிய தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாய் வைக்கும் பொழுது ஒரு விசுவாசம் உள்ள ஜீவியமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் நாம் விசுவாசம் உள்ள ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதமானது யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திலே இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவன் எப்பொழுது விசுவாசத்திலே குறைவுள்ள இல்லாத ஒரு மனுஷன். அவன் சிறைச்சாலைகளிலே கடந்து போகும் பொழுது கூட அவன் ஒரு காரியத்திலே அவன் உறுதியாக இருந்தான். தேவன் எப்படியாவது என்னை அழைத்து வந்த கர்த்தர் அவர் பெரியவராய் அவர் காணப்படுகிறார். இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே அடிமையாய் பிடிக்கப்பட்ட பொழுது கூட அவன் எப்பொழுதும் தேவனை பற்றி பிடித்த மனுஷனாய் காணப்பட்டபடியினாலே கர்த்தர் அவரோடு கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் என்ன செய்தார்? அவனுடைய படகிலே யாத்திரை செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிரயாணத்திலே நாம் இப்போது செய்கிற பிரயாணத்திலே நம் படகிலே
தேவன் அவர் பிரயாணப்படுகிறவராய் காணப்படுகிறாரா? நம் தேவன் அவர் பிரயாணப்படுகிறவராய் காணப்படுகிறாரா? நாம் விசுவாசம் உள்ள ஜனங்களாய் எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் நம்மை தேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் என்னை அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்பட்டார். ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் அவர் தேற்ற வல்லவராய் அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விசுவாசமானது மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை நெருக்கடியாய் அவர் விட போவதில்லை. தேவன் என்னை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர். நான் இழந்து போன காரியத்தை திரும்ப கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவன். யோபுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருந்தது. என் தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி மிகுந்த பிரச்சனை கடந்து போனார் யோபு. ஆனாலும் கூட எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் யோபுடைய சிந்தனை தேவன் என்னை எப்படியாவது அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவருக்கு இருந்த விசுவாசத்திலே பற்றி பிடித்துக் கொண்டபடியினாலே வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே யோபுவை தேவன் என்ன செய்தார்? அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு நன்மை செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையாய் இருந்த தேவன். நான் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்த தேவனாய் அவர் காணப்படுகிறார். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போனேன். ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது ஐயோ இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது, இதற்கு மேலா என்னால் கடந்து போக முடியாது என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் தேவன் அவர் நடத்த வல்லமை உள்ளவர். அவர் என்னை நடத்தின தேவன். நான் இக்கட்டான சூழ்நிலை இருந்த பொழுது என்னை நடத்தின தேவன். நான் கடினமான காலகட்டத்தை கடந்து போகும் பொழுது என்னோடு கூட நடந்த தேவன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு போவது போல என் தேவன் அவர் கொண்டு போக வல்லமை உள்ளவர். நீ சூழ்நிலையை நீ கடக்க போவதில்லை, அவர் உன்னோடு கூட அவர் என்ன செய்கிறார்? கடந்து கொண்டு போக போகிறார். வேதம் சொல்லுகிறது போல அவர் உன் உள்ள கைகளிலே அவர் என்ன செய்கிறார்? உன்னை வைத்திருக்கிறார். அவர் உன்னை தூக்கி சுமக்கிறவராய் காணப்படுகிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் சுமக்க வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே உங்களையும் என்னையும் சுமக்க போகிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் ஒருபொழுதும் உன்னை நிற்கதியாய் அவர் விட போகிறது இல்லை. அவர் ஒருபொழுதும் உன்னை தனிமையாய் விட போவதில்லை. இந்த சூழ்நிலைக்குள்ளாய் நீ தனியாய் கடந்து போக போவதில்லை. காரணம் என்ன? அவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் பெரியவராய் காணப்படுகிறார். உங்களையும் என்னையும் அவர் மிகுந்த அன்பினாலும் அரவணைப்பினாலும் அவர் நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேதமானது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறது. நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு ஆழமான விசுவாசம். இந்த சூழ்நிலையில் மத்தியிலே நாம் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் என்னை தூக்கி சுமக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். கர்த்தர் என்னை சகல காரியத்தை மேற்கொள்ள அவர் எனக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே இன்னொரு காரியத்தை வேதம் சொல்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையிலிருந்து எழும்பின போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒன்னு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், இரண்டாவது காரியத்தை குறித்து பேசுகிறாரு. நீ என்ன செய்யாத? பயப்படாத. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை விசுவாசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன? பயம். நம்ம எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறோம்? பயப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். நமக்கு வீட்டில் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி ஓடினாலும் அதை பார்த்து என்ன செய்யறாங்க? நமக்கு பயம். ஒரு பள்ளி ஓடினா அதை பார்த்தா நமக்கு ஒரு பயம். அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில அநேக பயப்படக்கூடிய காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். ஆனால் எப்படிப்பட்டதான பயம்? சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலை எதிர்நோக்காதபடி, சூழ்நிலை எதிர்கொள்ளாதபடி நமக்குள்ளாய் ஒரு பயமானது என்ன செய்கிறது? நம்மை ஆளுகை செய்கிறது. பயம் நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பயம் நம்மை ஆளுகை செய்யும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையானது விசுவாசம் இல்லாத ஒரு ஜீவியமாய் அது காணப்பட்டு போகும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த படகுல இந்த காற்றும் அலையும் அடிச்ச உடனே முதலாவது இவங்களுக்கு இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பயம் வந்துருச்சு. எங்க நாம மறித்து போக போறோம், இந்த படகு நமக்கு உடைய போகுது, இனி நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது,
பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பயத்தின் சூழ்நிலையிலேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசம் இல்லாத மனுஷர்களாய் மாறி போனார்கள். இந்த சீஷர்கள் இந்த விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அதற்கு முக்கியமான ஒரு காரியம் பயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ சமூகத்திலே பயம் இல்லாத மனுஷர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே இந்த பயங்களை குறித்த காரியங்களை நாம் அநேக தரம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலைகளின் மத்தியிலே அநேக தேவ மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கூட நாம் பார்ப்போம். அவர் என்ன செய்தார்? யாத்திரை பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து பயந்தான். பல ராஜாக்களை குறித்து அவர் பயந்தான். காரணம் என்ன? இந்த ராஜாக்களின் மனைவியை பார்த்த பிறகு இவங்க என்ன செய்வார்கள்? என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி தன் மனைவி என்ன சொல்கிறார்? சகோதரி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்கு காரணம் என்ன? பயமானது வாழ்க்கையிலே என்ன செய்தது? வந்தது. அவன் பயப்பட ஆரம்பித்த பொழுது அவன் சிந்தித்த காரியங்கள் விசுவாசமான காரியங்கள், தேவனை நம்பவாத ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. எப்பொழுது பயமானது நம்மை சூழ்ந்துகிறதோ அப்பொழுது அவிசுவாசமான காரியங்களை நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? எப்படியாவது நம்ம பயம் ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும் பொழுது இப்போ நம்ம அநேக நம்ம வாசிக்கிறோம், அநேக நியூஸ் பேப்பர்களை பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் வந்து இந்த அலுவலகிட்ட போய் காசு வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எனக்குள்ளால வந்த ஒரு பயம், என் சூழ்நிலை மத்தியிலே என்னை காப்பாற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமானது மேற்கொண்டபடினாலே அவங்க என்ன செய்யறாங்க? போய் இந்த அலுவலகிட்ட காசு வாங்கி இன்னும் மேலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து போய் வீடுகளை விட்டு ஓடி போய் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னா நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே முக்கியமான ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் ஒரு வாழ்க்கை அல்ல, பயமில்லாத ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மை நடத்துவார் என்கிறதான ஒரு காரியம் உண்டாயிருக்கும் பொழுது இந்த பயமானது என்ன செய்யப்படும்? அப்புறப்படுத்தப்படும். வேதத்திலே ஒரு காரியத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் வாராங்க. யோசேப்பை பார்க்கும்படியாய் வாரார்கள். எதுக்கு வந்தாங்க? அவர்கள் சாப்பிடுவதற்கு ஆகாரம் வாங்கும்படியாய் அவர்கள் எகிப்து தேசத்துக்குள்ளாய் கடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் எகிப்து தேசத்துக்குள்ளாய் வந்து தானியம் வாங்கும்படியாய் வந்தார்கள். ஆனால் தானியத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரி யாராக இருந்தால் அவர் யோசேப்பாக இருந்தால் தன் சகோதரர்களை அறிந்து கொண்டார். அவர் சகோதரர்களை அறிந்து கொண்டபடினாலே அவர்கள் வாங்கின ஒவ்வொரு அந்த சாப்பாடு தானியங்களுக்குள்ளாய் அந்த சாக்குகளுக்குள்ளாய் சில என்ன செய்தார்கள்? பொருட்களை அந்த பணத்தையும் திரும்ப வச்சுட்டாங்க. வச்ச பிறகு பாதியில போகும்போது அவங்க திறந்து பார்க்கிறாங்க, உள்ள என்ன இருக்கு? அந்த காசு, அவர்கள் கொடுத்த காசும் தானியமும் கூட அதுல இருக்கு. இதை பார்த்த உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்குள்ளால ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடந்துருச்சு, இது நம்ம வேணும்னு செய்யல, ஆனாலும் இந்த காரியம் இப்படி நடந்திருக்கிறதுனால எங்கே அந்த அதிகாரி நம்மளை என்ன செய்து விடுவார்? அவர் யோசேப்பு நம்மளை தண்டித்து விடுவார் என்கிறதான ஒரு பயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை முதலாவது மேற்கொள்கிற காரியம் பயம். இந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும்? முதல்ல அப்புறப்படுத்தணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என் தேவன் என்னை நடத்த வல்லமையுள்ள, நான் பயப்பட போறதில்லை, நான் பயந்து ஓட போவதில்லை, நான் எதிர்கொள்ளக்கூடிய காரியம் உண்டு. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பயத்தை நீக்குகிறவர் என் தேவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த யாத்திரையில் அவர் என்னோடு கூட நடக்கிறார். என் இருதயத்துக்குள்ள அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என் இருதயத்துக்குள்ளாய் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னோடு கூட நடக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னை தூக்கி சுமக்கிறவராய் காணப்படுகிறபடினாலே இந்த பயங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாம் விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியத்தை என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பயத்தை நீக்கும் பொழுது விசுவாசமானது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். இந்த விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும். இந்த விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கும். இந்த விசுவாசம் நம் சூழ்நிலை கடந்து போக அது உதவி செய்யும். இந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்யும்? அது மாற்றிவிடும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். யாவை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
எந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் உங்களை மன மகிழ்ச்சியை வைக்க அவர் வல்லமை உள்ளவர். எல்லாவற்றின் சூழ்நிலையிலும் மத்தியிலும் அவர் உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அப்படின்னு சொன்னா இங்க வாசித்துதான் இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இந்த 2 காரியத்தையும் முதல்ல சொல்றாரு. அதற்கு பிறகு தேவன் செய்கிற காரியம் என்ன? எழுந்து ஆண்டவர் எழும்பி ஒரு காரியத்தை சொல்றார். காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வைரஸையும் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி இருக்க காரியத்தையும் அதட்ட தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காற்றும் கடலும், காற்றை நம்ம பார்த்ததே கிடையாது, காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் காற்றை அதட்டினார் என்று சொல்லி. கண்ணுக்கே தெரியாத இந்த வைரஸ், இந்த கண்ணுக்கே தெரியாத இந்த வைரஸுக்கு தேசங்கள் அதுக்கு பின்னாடி ஓடி எப்படியாவது அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராடுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அதட்ட ஒரே ஒரு ஆளை தான் முடியும். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரு. இந்த நாட்களில் கூட கர்த்தர் இந்த குடிதான வியாதிகளின் மத்தியிலே அவர் அதட்ட வல்லமை உள்ளவர். இந்த வியாதியை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இந்த வியாதியின் காரியங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் எழும்பியிருக்கிறதான பிரச்சனைகளை அதட்ட அவர் வல்லமை உள்ளவர். இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவர். எந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க வேண்டாம். பூமியில எதுவுமே நிரந்தரம் இல்லாத காரியம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இந்த பூமியில் உள்ள சகல காரியமும் அது கடந்து போகும். கர்த்தரோ அவர் மாறாதவர். அவர் நம்ம இங்கு மட்டுமல்ல, நாம் எங்கு போனாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். வேதம் சொல்லுவது போல, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவது போல, உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? பாதாளத்திலும் சரி, பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, சகல இடத்திலையும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். சகல இடத்திலையும் நீர் நான் போனாலும், பூமியின் கடையாந்திரங்களிலே நான் ஓடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் அவர் சகல இடத்திலே அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். நம்மை ஒருபொழுதும் அவர் என்ன செய்வதில்லை, அவர் தெரியாதபடி நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் மறக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை பார்க்காதவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை பார்க்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொன்ன காரியம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பேச ஆரம்பித்தார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படும் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வீட்டுக்குள்ள ஆளுகை செய்யும் சொன்னார். அது மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாய் அது மாறிவிடும். அது வித்தியாசமாய் நம்மை கொண்டு போக அது வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையானது நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் சொன்னா 2 விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, மாற்ற வேண்டியதாய் காணப்படுகிறது. ஒன்று, சூழ்நிலைகள் மத்தியிலே பயங்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அவ்விசுவாசமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். அவ்விசுவாசமான காரியத்தை வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வேண்டும். அவ்விசுவாசமான காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இதனால என்னுடைய எல்லாம் மொத்தம் இது நம்ம முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சிந்திக்க கூடாது. காரணம், நாம் விசுவாசிக்கணும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய பயங்களை நாம் என்ன செய்ய மாற்றி போட வேண்டும். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் ஒரு கலங்காத ஜனங்களாய், பயப்படாத ஜனங்களாய் மாறும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயோ அது கடந்து வரக்கூடியதாய் காணப்படுகிறது. என்று சொன்னால் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அது அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பி அவர் சொன்ன காரியம், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எழும்பி இருக்கிற எல்லா சூழல் மத்தியிலும் அவர் பேச வல்லமை உள்ளவர்.
நம் பயங்களை மாற்ற புறப்படுத்தினோம் என்று சொன்னார், நம் விசுவாசத்திலே பலப்பட்டோம் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அமைதலான சூழ்நிலை சகலமும் மாறி போயிடும், சகல கொந்தளிப்புகளும் மாறி போயிடும், சகல நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள் என்ன செய்கிறோம் மாறி போய்விடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த யோசேப்புடைய காலகட்டத்திலே அவர்கள் ஒரு காரியத்தை பார்த்தார்கள். என்ன அவர்கள் வேதம் சொல்கிறது, அந்த சகோதரர்கள் அவர்கள் பிரயாணப்படும் பொழுது அவர்கள் விருந்துகளை முடித்து கிளம்பினார்கள் யோசேப்பினுடைய ஸ்தலத்திலிருந்து. ஆனால் பாதியில போய் பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருந்துச்சு, அந்த சாக்குகளுக்குள்ளாய் அந்த தட்டும் பாத்திரமும் எல்லாமே அதுக்குள்ள இருந்துச்சு. இதை பார்த்து அவர்கள் பயந்து போனார்கள், இதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை கலங்கி போனது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த யோசேப்பினுடைய சேவர்கள் வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு காரியம் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேசத்திலே அதிபதியாய் இருக்கிறது தன் சகோதரன் என்று அவர்கள் அறிந்த பொழுது அவர்களுக்குள்ளாய் மிகுந்த மகிழ்ச்சி, அவர்களுக்குள்ளாய் மிகுந்த சந்தோஷம். யோசேப்பு சகலவற்றையும் மறந்து கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்து அடிமையாய் கொண்டு வந்து அந்த தேசத்திலே அவன் சிறைச்சாலைக்குள்ளாய் கடந்து போன பொழுதும், சிறைச்சாலைக்குள்ளாய் அவன் இருந்த பொழுதும், இனி நான் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து மரித்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அல்ல. அவன் எப்பொழுதும் தேவனை நம்பி இருந்தபடினாலே அவன் தேசத்திற்கு அதிபதியாய் மாறி போனான். இந்த தேசத்துடைய அதிபதியாய் தேவன் அவனை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அது மனிதனால் முடியாத கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாயிருக்கிற தேவன் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியம் அவராலே, அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை மீதும் அவருக்கு என்ன உண்டு, முற்றிலுமான ஒரு கண்ட்ரோல் உண்டு. ஆண்டவர் அவருக்கு மீது அவர் அதிகாரம் உள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சகல காரியமும் இதெல்லாம் மாறிவிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சகல காரியமும் என்ன செய்யும், மாறி போயிடும். நம்முடைய இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போகலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையும் கூட கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் சூழ்நிலை மத்தியில் நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன், என்னுடைய சூழ்நிலை மத்தியிலே என்னை பயம் எப்படி என்னை ஆட்கொள்கிறதா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே தேவன் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். தேவன் நம்மை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவர். தேவன் நம்மை ஆளுகை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் நடத்த வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலையும் மாறி போகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்க வழிநடத்த வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. வேதமானது அநேக விதமான சாட்சியை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறது. வேதத்திலே கஷ்டப்படுகின்றதான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே தேவன் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்பட்டார். யோனாவின் யாத்திரையிலே அவன் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்படியாது போனபடினாலே வேதம் சொல்லுகிறது ஒரு அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை, அவனோட வாழ்க்கை அமைதியில்லாத ஒரு சூழ்நிலையாய் மாறினது. அந்த யாத்திரையானது மிகுந்த கஷ்டமுள்ளதாய் மாறினது. ஆனால் எப்பொழுது அவன் மீனின் வயிற்றுக்குள்ளாய் அவன் போக நானோ, அவன் எப்போது மீன் அவனை கொண்டு போனதோ அப்பொழுது மேலே கடல் அமைதலானது என்று வேதம் சொல்லுகிறது. அமைதலான ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. அந்த படகானது அது என்ன செய்திருக்கும், கரைக்கு அது அமைதலாய் திரும்பி போயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எங்கே அது வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது அது நிறைவேறுகிறதோ அப்பொழுது அமைதலான ஒரு சூழ்நிலையை தேவன் கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர். தேசங்களுக்குள்ளாக இருக்கிறதான இப்படிப்பட்டதான மகா பெரிய குழப்பங்கள் எல்லாம் அமைதலாய் மாறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தை நம் தேசங்களுக்குள்ளாய் செயல்படும்படியாக நாம் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையானது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது செயல்படும்படியாக நாம் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையானது இந்த தேசங்களுக்குள்ள இந்த கொரோனா வைரஸினால் உண்டாயிருக்க கலக்கங்கள் உள்ள தேசங்களுக்குள்ளாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையானது அது உடனடியாய் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படி அது செயல்படும் பொழுது சகலமும் அமைதலாய் மாறிவிடும். சகலமும் அமைதலாய் மாறிவிடும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறதோ அங்கே வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எங்கே புறப்படுகிறதோ அங்கே வல்லமை உண்டு என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த
இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு பிசாசு பிடித்தனை கொண்டு வராங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதை அதட்டினோட அந்த பிசாசு நினைச்சிருது, அது ஓடுகிறது. வியாதியினாலே கொண்டு வருகிறார்கள். வியாதியை தேவன் அதை பேசுகிற வார்த்தைகளால் பேசும் பொழுது அந்த வியாதி நினைச்சது அப்புறப்பட்டு போய் விடுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே எல்லா சூழ்நிலை மத்தியிலும் பயத்தையும் அப்புறப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் செயல்படும். கர்த்தருடைய வார்த்தை தேசங்களுக்குள்ளாய் செயல்படும். ஒரு அமைதலான ஒரு தேசமாய், அமைதலான ஒரு சூழ்நிலையாய் தேசங்கள் மாறி போகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் நம்மை கொண்டு அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ இந்த கொடுத்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் கூட நீர் உமது கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்துகிறபடி நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தெரியாது. எங்களுடைய சூழ்நிலை எங்களுக்கு மாத்திரமே தெரியும், ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா என்ன படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களை நீங்களாக்கி ஆண்டவரே அப்பா எங்களோட பயங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பயங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஐயா, எங்களை ஆளுகை செய்கிற பயங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை குண்டி போட செய்கிற சகல காரியமும் மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்களை விசுவாசிக்க ஒரு ஜனங்களாய் மாற்றுங்க, ஒரு விசுவாசியாய் மாற்றுங்க. பயங்களை அப்புறப்படுத்துங்க, வார்த்தைகளினால் பேசுங்க. உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஓ சகலவற்றிலும் ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நம்புகின்றேன். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருவுள்ள பட்டயமாக இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஆகையினால் ஆண்டவருடைய நிறைவோடு நாம் ஒவ்வொரு போதும் ஜீவிப்போம். அவருடைய சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ளாக எப்பொழுதும் நிரம்பி இருப்பதாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து காத்து நடத்துவாராக. உங்களின் சார்பாக சகோதரர் கலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலை ஆராதனையில ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக. ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட இறுதி பாடலாக குயவனே உன் கையில் களிமண் நான் என்ற இந்த பாட்டை நம்ம பாடுவோம். இந்த நேரத்திலும் கூட நாம் வழக்கமாக செய்கிற பிரகாரம் காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம எடுத்து வைத்து விடுவோம். பிற்பாடு நீங்கள் வந்து இந்த காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் வந்து நம்முடைய பொருளாளர் ஒரு ஜோவேலுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தருகிறோம் அப்பா. உம் பாதத்திலேயே உம்மிடத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. நீர் கோயவன் அப்பா, நாங்கள் களிமண். எப்பொழுதும் அப்பா உடைய திருக்கரத்தில் நாங்கள் வணையப்படுவதற்கு, உம்மை போல் ஆகுவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே, கிருபை கொடுப்பீர். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கே சொந்தம் என்று நாங்கள் அறிக்கை செய்து உம்மிடத்துல தத்தம் செய்கிறோம் அப்பா. நீர் தொடர்ந்து நடத்துவீர், நீர் தொடர்ந்து காத்துக் கொள்வீர் அப்பா. எந்த தீங்கு தீமை பொல்லாப்பு எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே உமோடு கூட நாங்கள் சம்பாஷிக்கிற நாட்களாய், நெருங்கி ஜீவிக்கின்ற நாட்களாய், உமக்காக வாழ்கின்ற காலமாய் காணப்பட நீர் கிருபை தந்து காத்துக் கொள்ளும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியம், தேவனுடைய மாறாத திவ்ய பிரசனம், அவருடைய வல்லமை வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நான் சுருக்கமாக உங்களோடு கூட அறிவிப்புகளை நான் தெரியப்படுத்துகின்றேன். நாம் இந்த நாட்கள்ல தொடர்ந்து வழக்கம் போல நம்ம ஜூம் வாயிலாகத்தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்தமாகவே நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல ஜெபத்துக்கு கூடுவோம். தயவு செய்து எல்லாருமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களில் யாருக்காவது வந்து சுகவீனம், பலவீனம், இல்லாவிட்டால் ஏதாவது தேவை இருந்து உங்களுக்கு நான் ஜெபிக்க வர வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து கூப்பிடுங்கள். நித்தமாகவே உங்களை சந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நான் வாஞ்சிக்கின்றேன். ஆமென். மற்ற ஒரு சில காரியங்கள், நான் வந்து இந்த ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேலண்டர்ஸ் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து ஸ்ரீமுடா பகுதியில் உள்ளவங்க சகோதரி மேனகா கிட்ட நீங்க வந்து அந்த காசை, ஏற்ற காசை நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் கேலண்டர்ஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்புறம் அலமைக்கால உள்ளவர்கள் வந்து நீங்கள் சகோதரர் ஜான் மனோகரனை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சோ தயவு செய்து எல்லாருமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆயத்தத்தோடு நீங்கள் வழக்கம் போல் நாம் எப்படியாக திருவிருந்து ஆராதனையில ஈடுபடுகிறோமோ அதுக்கு அதே போல் தான் நாம் செய்யவிருக்கின்றோம். நீங்கள் தயவு செய்து ஒவ்வொருவருமாய் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய மெதடிஸ்ட் பெண்கள் மாநாட்டு மெதடிஸ்ட் பெண்கள் கூட்டம் வந்து 12ஆம் தேதி வந்து நடைபெறும். 12ஆம் தேதி டிசம்பர் மாதம். சோ அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட நம்முடைய வருடாந்திர மாநாட்டு கூட்டம் வந்து ஜூம் வாயிலாகத்தான், 2 மாநாடுமே ஜூம் வாயிலாகத்தான் நடக்கும். அது வந்து 19ஆம் தேதி வந்து நடைபெறும். சோ இவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாடுகள் அனுபவிக்கும் சபைகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மாதம் முழுதும் நீங்கள் தவறாது ஜெபித்து வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெப ஊழியத்துல நீங்கள் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் நம்மளுக்கு வந்து மெதடிஸ்ட் சர்ச் டைரிஸ் வந்து 2020-21 ஆண்டுக்கான டைரிஸ் வந்து ஆயத்தமாக இருக்கிறது. 2021 டைரிஸ். சோ தயவு செய்து நீங்கள் வந்து ஆர்டர் செய்ய வேண்டும். ஒரு வாரத்துக்குள்ளார நீங்க வந்து உங்களுடைய பெயர்களை வந்து சகோதரி வயலட்டுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாட்ஸ்அப்ல வந்து இதை போடுவோம். சோ நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டுருங்க. அடுத்த வாரத்துக்குள்ளார நம்ம வந்து பெயர்களை கொடுத்துட்டோம்னாக்கா தென் நம்மளுக்கு வந்து அந்த டைரிஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பார்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து காத்து நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்குள்ளாக பலமாயிருங்கள். ஒவ்வொரு போதும் வேதத்தை வாசித்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு போதும் கர்த்தரோடு கூட நீங்கள் நடவுங்கள். கர்த்தருக்காக ஜீவியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு போதும் மகிமைப்படுத்துவதற்காகவே நாம் வாழுகின்றோம். அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலருக்கு உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்துவார். தேவனுடைய பிரசன்னமும் வழி நடத்துதலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.